நான் 14 வயதில் இருந்தபோது என் அக்கா ஒரு குழந்தையை பெற்றெடுத்து இறந்து விட்டார். குழந்தைக்காக என் பெற்றோர்கள் என் மாமாவுடன் எனக்கு திருமணம் செய்ய முடிவு செய்தனர். ஆனால் எனக்கு என் மாமாவை பார்த்தால் மிகவும் பயமாக இருந்தது. ஏனெனில் அவர் மிகவும் திடகாத்திரமானவராக இருந்தார். மேலும் நான் 14 வயதான மென்மையான பெண். நான் மறுத்த போதிலும் என் மாமாவுடன் எனக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டது. முதலிரவில் அவர் என் அருகில் வந்தபோது அவரை பார்த்து நான் பயந்து போனேன். அவர் ஏன் பயப்படுகிறாய் என்று கேட்டார். என் மடியில் என் சிறிய அக்கா மகன் அழுது கொண்டிருந்தான். நான் அப்போது வெறும் 14 வயதுதான். அவனை எப்படி அமைதிப்படுத்துவது என்று எனக்கு புரியவில்லை. அவன் அழுது கொண்டே இருந்தான். அழுகையை நிறுத்தவே இல்லை. அவனை என் மடியில் தூக்கி வைத்து சமாதானப்படுத்தி நான் சோர்வடைந்தேன். என் அம்மா அதிர்ச்சியால் தன் அறையில் படுத்திருந்தார். அவருக்கு மீண்டும் மீண்டும் மயக்கம் வந்தது. நானும் ஒரு பெரிய துயரத்தில் இருந்தேன். ஏனென்றால் என் அக்கா குழந்தை பிறந்தவுடனேயே இந்த உலகை விட்டு சென்று விட்டார். ஆனால் அந்த குழந்தை அழுகையை நிறுத்தாத போது நானும் அழ ஆரம்பித்தேன். என் சத்தத்தை கேட்டு அப்பா என் அறைக்கு வந்தார். நான் அந்த குழந்தையுடன் அழுவதை பார்த்து, கௌரி, என்ன நடந்தது? குழந்தை ஏன் அழுகிறது என்று கேட்டார். நான், அப்பா, இந்த குழந்தை அழுகையை நிறுத்தவே இல்லை. நான் இதை எப்படி அமைதிப்படுத்துவது என்று கேட்டேன். என் அப்பா அந்த குழந்தையை தன் மடியில் எடுத்துக்கொண்டு பெருமூச்சு விட்டார். இதுவும் பிறந்தவுடனே தன் தாயை இழந்திருக்கிறது, என்ன செய்ய முடியும் என்று கூறினார். பெரும் சிரமத்திற்கு பிறகு நான் என் அம்மாவையும் என் அக்கா மகனையும் கவனித்துக் கொண்டேன். கடைசியில் 8 நாட்களுக்கு பிறகு என் அம்மாவின் உடல்நிலை மெதுவாக சீரானது. ஆனாலும் தன் மகளை நினைத்து அவர் மிகவும் அழுவார். ஆனால் அவர் தன் பேரனை கவனிக்க ஆரம்பித்து விட்டார். என் அக்கா இறந்த பிறகு என் மாமா ஒரு முறை கூட எங்கள் வீட்டிற்கு வரவில்லை. என் அக்காவுக்கும் மாமாவுக்கும் காதல் திருமணம். ஒருவருக்கொருவர் உயிரையே கொடுத்தனர். ஆனால் என் அக்காவின் வயது மிக குறைவாக இருந்தது. முதலில் அப்பா அம்மா இந்த திருமணத்திற்கு முற்றிலும் எதிரானவர்கள். சுகந்தா என்று பெயருள்ள என் மகளுக்கு இப்போது வயது மிகவும் குறைவு. நாங்கள் இப்போது எங்கள் மகளுக்கு திருமணம் செய்ய விரும்பவில்லை என்று அவர்கள் கூறினர். ஆனால் அக்காவும் பிடிவாதமாக இருந்தாள். மாமாவும் வீட்டை விடவில்லை. எனவே கட்டாயத்தின் பேரில் அப்பா அம்மா இருவருக்கும் திருமணம் செய்து வைக்க வேண்டியதாயிற்று. ஏனென்றால் அக்கா உணர்ச்சி வசப்பட்டு ஏதேனும் தவறான முடிவை எடுத்து விடுவாளோ என்று அவர்கள் பயந்தனர். ஆனால் குழந்தை பிறந்தவுடனே என் அக்கா இந்த உலகை விட்டு சென்று விட்டார். அவருக்கு இவ்வளவுதான் ஆயுள் எழுதப்பட்டிருந்தது. 1 மாதம் கடந்து விட்டது. இப்போது குழந்தைக்கு என் மடியில் இருக்கும் பழக்கம் ஏற்பட்டு விட்டது. மாமா எங்கள் வீட்டிற்கு வந்தபோது அவருக்கு தாடி வளர்ந்திருந்தது. கண்கள் சிவந்து காணப்பட்டன. அவர் சிறிது நேரம் மட்டுமே தன் மகனை மடியில் வைத்துக் கொண்டும் கொஞ்சவும் செய்தார். என் அம்மா, கௌரி இன்னும் ரொம்ப சின்னவ, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பட்டுவை கவனிக்கிறாள். நானும் சுகந்தா இறந்ததில் இருந்து நோயாளியாகவே இருக்கிறேன். என் உள்ளே இருந்து யாரோ பாதியளவு உயிரை எடுத்தது போல் இருக்கிறது என்று கூறினார். மாமா, ஆன்ட்டி, இது கடவுளின் விருப்பம், என்ன செய்ய முடியும்? நீங்களாவது ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டு உங்கள் மனதை தேற்றிக் கொள்ளலாம். ஒருவருக்கொருவர் ஆறுதல் சொல்லலாம். என்னை பற்றியும் யோசித்து பாருங்கள். வெறுமையான வீட்டில் எனக்கு சுகந்தாவின் குரல்கள் கேட்கின்றன. நான் எந்த மனதுடன் அங்கே தனியாக இருக்கிறேன் என்பது எனக்குத்தான் தெரியும் என்றார். அவர் துக்கம் அவரிடத்தில் மிக பெரியது. என் அம்மா நீண்ட பெருமூச்சு விட்டார். இப்போது விடுமுறைதான். ஆனால் விடுமுறைக்கு பிறகு கௌரிக்கு 10ஆம் வகுப்பு ஆரம்பித்து விடும். நான் சின்ன குழந்தையை கவனித்துக் கொள்ளும் நிலையில் இல்லை. போனவள் போய்விட்டாள். நீ இப்போது வாழ்க்கையில் முன்னேற வேண்டும். 2வது திருமணம் செய்து கொள் என்றார். இதை கேட்டவுடன் மாமாவின் நெற்றியில் சுருக்கம் விழுந்தது. ஆன்ட்டி, நீங்கள் என்ன இப்படி பேசுகிறீர்கள்? சுகந்தாவின் இடத்தை வேறு யாருக்கும் என்னால் கொடுக்க முடியாது. என்னால் ஒருபோதும் கொடுக்க முடியாது. உங்களுக்கு தெரியுமா நான் அவளை எவ்வளவு நேசித்தேன் என்று? அவள் பெயரில் நான் பல ஆண்டுகள் வாழ முடியும். என் குழந்தை கொஞ்சம் பெரியவனாகட்டும், நான் அவனை என் கூடவே அழைத்துச் செல்வேன் என்றார். என் அம்மா, நீ சுகந்தா போல் யாரையும் நேசிக்க முடியாது என்று எனக்கு தெரியும். ஆனால் உன் குழந்தைக்கு தாய் தேவையில்லையா என்று கேட்டார். மாமா, ஏன் அத்தைக்கு வளர்க்க முடியாதா?
கௌரி இப்போ சின்னவ, வெறும் 14 வயதுதான். நீங்கள் இப்போதே அவளுக்கு திருமணம் செய்து வைக்கப் போவதில்லை. அவள் 20, 22 வயதாகும் போது என் மகனுக்கு 5, 6 வயதாகி இருக்கும். பிறகு நான் அவனை அழைத்துச் செல்வேன் என்றார். ஆனால் என் அம்மா, நீ இப்போது உன் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும். உன் மகனுக்கு கௌரியின் பழக்கம் ஏற்பட்டு விட்டால் அவன் வேறு எந்த பெண்ணையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். வெளிப்படையாக இப்போதோ அல்லது பின்னரோ நீ 2வது திருமணம் செய்துதான் ஆக வேண்டும். இந்த வாழ்க்கை தனியாக கழியாது என்றார். அவர் எனக்கு இப்போதோ அல்லது அப்புறமோ திருமணம் செய்ய வேண்டியதில்லை என்று கூறினார். என் அம்மா, இப்போது உன் மனதில் சுகந்தாவின் துக்கம் புதிதாக இருக்கிறது. ஆனால் காலம் செல்ல செல்ல எல்லாம் சாதாரணமாகிவிடும் என்று எனக்கு தெரியும். இன்னும் சில மாதங்களில் நீ திருமணம் செய்து கொள். அதனால் உன் குழந்தைக்கு உன் மனைவியின் பழக்கமே வரும். இல்லையெனில் பின்னர் ரொம்ப கஷ்டமாகிவிடும். இப்போ பட்டு சின்னவன், யார் மடியில் போட்டாலும் அதன் பழக்கம் வந்துவிடும். ஆனால் பெரியவனாகிவிட்டால் புதிய பெண்ணை ஏற்றுக்கொள்வதில் மிகவும் சிரமப்படுவான் என்றார். என் அம்மாவின் வார்த்தைகள் மாமாவுக்கு கெட்டதாகப்பட்டது. அவர் உடனடியாக எழுந்து சென்று விட்டார். அதன் பிறகு சரியாக 4 மாதங்கள் கழித்து வந்தார். பட்டுவுக்கு 5 மாதங்கள் ஆகியிருந்தது. இப்போது என்னை பார்க்காமல் இருக்கவே மாட்டான். பள்ளி முடித்து நான் வரும்போது அவன் அழுது கொண்டிருப்பது எனக்கு மிகவும் கடினமாக இருக்கும். அம்மா அவனை தேற்றி சோர்வடைவார். ஆனால் அவன் அழுகையை நிறுத்த மாட்டான். நான் வந்து அவனை மடியில் எடுத்தவுடன் அழுகை நின்றுவிடும். என் கூடவே தூங்குவான். என் கையால் தான் சாப்பிடுவான். அவன் என்னை தன் அம்மா என்று நினைத்தான். நானும் அவன் மீது அதே போன்ற உணர்ச்சிகளை கொண்டிருந்தேன். அவன் என் குழந்தை போல் உணர்ந்தேன். என் அம்மா மாமாவிடம் திரும்ப திரும்ப உன் வாழ்க்கையை பற்றி யோசி, இது உன் குழந்தையின் விஷயம் என்று கூறுவார். ஆனால் அவர் என்ன நினைத்துக் கொண்டிருந்தார் என்று தெரியவில்லை. அம்மாவின் மீண்டும் மீண்டும் அழைப்பின் பேரில் 4 மாதங்களுக்கு பிறகு வந்தார். 1 மணி நேரம் மட்டுமே உட்கார்ந்திருந்தார். அம்மாவின் பேச்சுக்களை ஒரு காதில் கேட்டு மற்ற காதில் வெளியே விட்டுவிட்டு எழுந்து சென்று விட்டார். ஒவ்வொரு மாதமும் என் அப்பாவின் கடையில் அவர் சில பணத்தை கொடுத்து, இது பட்டுவின் செலவுக்காக, என் குழந்தையின் சுமையை யாருடைய தலையிலும் போட நான் விரும்பவில்லை என்று சொல்வார். நாட்கள் இப்படியே கடந்து சென்றன. எனக்கு 17 வயதாகியது. இப்போது பட்டுவுக்கும் 3 வயதாகிவிட்டது. இப்போதும் அவன் என்னை பார்க்காமல் இருக்கவே மாட்டான். என்னை மம்மி மம்மி என்று அழைத்தான். அந்த காலகட்டத்தில் எனக்கு ஒரு திருமண உறவு வந்தது. அவர்கள் நல்ல வசதி படைத்தவர்கள். என் அம்மா மாமாவை அழைத்து, கௌரிக்கு ரொம்ப நல்ல சம்பந்தம் வந்திருக்கிறது, நாங்கள் அவளுக்கு திருமணம் செய்து வைக்க விரும்புகிறோம் என்று கூறினார். இதை கேட்ட அவர், ஆனால் என் குழந்தைக்கு என்ன ஆகும்? பட்டு உங்கள் குழந்தை இல்லையா? உங்கள் மகளின் கடைசி நினைவு சின்னம் இல்லையா? உங்கள் மகளுக்காக என் குழந்தைக்கு இவ்வளவு மோசமானதை செய்யாதீர்கள். அவனிடமிருந்து அவன் தாயை பறிக்காதீர்கள். பட்டு கௌரியை தான் தன் அம்மா என்று நினைக்கிறான். உங்கள் மகளுக்கு இப்போதே என்ன வயது அதிகமாகிவிட்டது. இன்னும் 2-3 ஆண்டுகள் பொறுங்கள். அப்போது பட்டுவும் பெரியவனாகி விடுவான். விஷயங்களை புரிந்து கொள்வான். பாருங்கள், நானே கௌரிக்கு ஒரு நல்ல வீட்டில் திருமணம் செய்து வைப்பேன். ஆனால் என் குழந்தைக்கு என்னுடன் இருக்கும் அளவுக்கு தகுதியுள்ளவனாக இருக்கட்டும். அவன் விஷயங்களை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கட்டும் என்றார். என் அம்மா, உனக்கு ஏன் புரியவில்லை மருமகனே? இப்போது அவன் கௌரியின் உயிரை விடமாட்டான். அவன் அவளை தன் தாயாக நினைக்கிறான். இன்னும் கொஞ்சம் பெரியவனாகிவிட்டால் அவள் இல்லாமல் இருக்கவே மாட்டான். மேலும் காலத்தை பற்றி எதுவும் சொல்ல முடியாது. நான் நோய்வாய்ப்பட்டிருக்கிறேன். கௌரியின் அப்பாவும் இரத்த அழுத்த நோயாளி. நாங்கள் எங்கள் மகளுக்கு சீக்கிரம் திருமணம் செய்து வைக்க விரும்புகிறோம். நீ உன்னை பற்றி யோசி என்றார். அதற்கு அவர், சரி, உங்களுக்கு இவ்வளவு அவசரம் என்றால் கௌரியை எனக்கே திருமணம் செய்து வையுங்கள் என்று திடீரென மாமா கூறினார். மாமா இப்படி சொல்வார் என்று என் அம்மா எதிர்பார்க்கவில்லை. இதை கேட்டவுடன் என் அம்மா ஆச்சரியத்துடன் அவரை பார்த்தார். நீ கௌரியை விட மிகவும் மூத்தவன், சரியாக 10 வயது மூத்தவன் என்று கூறினார். மாமா, அதனால் என்ன? பட்டு கௌரியை தன் அம்மா என்று நினைக்கிறான். இப்போது அவளை விட்டு பிரிய முடியாது. நான் வேறு ஒரு பெண்ணை அழைத்து வந்தால் அவள் என் குழந்தையை எப்படி நடத்துவாள் என்று எனக்கு தெரியாது. அவள் அவனிடம் தாய்ப்பாசம் காட்டாமல் இருக்கலாம்.
என் முன்னால் பாசம் காட்டிவிட்டு என் பின்னால் என் குழந்தையை அடித்தால் என்ன செய்வது? கௌரி அவனது சித்தி. அவள் அவனிடம் நல்ல முறையில் நடந்து கொள்வாள். இப்போதிருப்பது போல் தாயை போலவே பாசம் காட்டுவாள். எனக்கு திருமணம் செய்து கொள்ள ஆசை இல்லை. ஆனால் என் குழந்தைக்கு ஒரு தாய் தேவை. கௌரியை விட சிறந்த தாய் வேறு யாரும் இருக்க முடியாது என்றார். என் அம்மா, நான் உன் மாமாவிடம் பேசி பார்க்கிறேன். பார், கௌரி என் ஒரே மகள். நீ அவளை ஏற்றுக்கொள்ள விரும்பினால் முழு மனதுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பட்டுவின் தாயாக மட்டுமல்லாமல் உன் மனைவியாகவும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் திருமணத்திற்கு பிறகு என் மகளை பற்றி நான் கவலைப்படாமல் இருப்பேன் என்றார். இதை கேட்ட மாமாவின் நெற்றியில் சுருக்கம் விழுந்தது. உங்களுக்கு குறை கூற வாய்ப்பு கிடைக்காது என்று கூறினார். மாமா ஒரு நல்ல வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர். பார்க்கவும் அழகான இளைஞனாக இருந்தார். அவருக்கு வயது 29. எந்த பெண்ணும் அவரை கண்டு தன் மனதை இழக்கலாம். ஆனால் என் மனதில் அவர் மீது அப்படியொரு உணர்வுகள் எதுவும் இல்லை. எப்படி இருந்திருக்கும்? நான் அவரை எப்போதும் என் அண்ணன் பார்வையிலேயே பார்த்தேன். அவர் வீட்டில் எந்த குறைவும் இல்லை. என் அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிந்தபோது யோசித்துவிட்டு அவரும் சம்மதம் தெரிவித்தார். ஏனென்றால் அவர் என்னை விட வயதில் மிகவும் மூத்தவராக இருந்தாலும் வேறு எந்த குறையும் அவரிடம் இல்லை. மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால், பட்டு இன்னும் மிகச் சிறியவன். அவனுக்கு ஒரு தாய் தேவை. புதிதாக வரும் பெண் அவனுக்கு தாயின் அன்பை கொடுப்பாளா இல்லையா என்று உறுதியாக தெரியாது. இதை கருத்தில் கொண்டே என் அப்பா திருமணத்திற்கு சம்மதித்தார். மேலும் அவர் வீட்டில் எந்த பொருளுக்கும் குறைவில்லை. இதற்கிடையில் பட்டுவும் என்னுடன் மிகவும் நெருக்கமாகி விட்டான். என் அம்மா என்னிடம் என் சம்மதத்தை கேட்டபோது நான் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை. மாமாவிடம் நான் ஆட்சேபிக்க வேண்டிய எந்த குறையும் இல்லை. மாறாக இப்போது நான் பட்டுவை நிம்மதியாக கவனித்துக் கொள்ள முடியும் என்பது எனக்கு மகிழ்ச்சியான விஷயம். ஏனென்றால் பட்டு மீது எனக்கு மிகுந்த பாசம் ஏற்பட்டிருந்தது. சரி, மிகவும் எளிமையாக எனக்கும் என் மாமாவுக்கும் திருமணம் செய்து வைக்கப்பட்டது. என் மாமாவின் வீட்டிற்கு விடை பெற்று வந்தபோது என் இதயம் வேகமாக துடித்தது. ஏனென்றால் நான் அவரை பற்றி இப்படி ஒருபோதும் நினைத்ததில்லை. அவர் என் மாமா, அவ்வளவுதான். இப்போதைக்கு என் இதயம் முற்றிலும் காலியாக இருந்தது. அதில் எந்த உணர்வும் இல்லை. அவர் என்னுடன் ஒரு கணவன் தன் மனைவிக்கு செய்வது போல் நடந்து கொள்வார் என்று நான் நினைத்தேன். ஆனால் அது அப்படி இல்லை. வீட்டிற்கு வந்தவுடன் அவர் எனக்கு தனியான ஒரு அறையை கொடுத்தார். இங்கே உனக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. நீ பட்டுவுடன் இங்கே நிம்மதியாக வாழலாம் என்று கூறினார். நான் ஆச்சரியத்துடன் ஆகாஷை பார்த்தேன். அவர் என் அருகில் வந்து, நேற்றும் என் மனதில் சுகந்தாதான் இருந்தாள், இன்றும் சுகந்தாதான் இருக்கிறாள், எப்போதும் சுகந்தாதான் இருப்பாள். நீ என் வீட்டிற்கு என் மகனுக்கு தாயாக மட்டுமே வந்திருக்கிறாய். என் மனைவியாக ஆக ஒருபோதும் முயற்சிக்காதே என்று கூறிவிட்டு அறையை விட்டு சென்று விட்டார். நான் அமைதியாக ஆச்சரியமான கண்களுடன் அவரையே பார்த்து கொண்டிருந்தேன். என் அறை காலியாகி விட்டது. பட்டு என் விரலை பிடித்து கொண்டு மம்மி மம்மி என்று சொல்லிக் கொண்டிருந்தான். என் கண்களில் இருந்து வழிந்த கண்ணீரை துடைத்துவிட்டு பட்டுவை படுக்கையில் படுக்க வைத்து தூங்க வைத்தேன். என் உடைகளை மாற்றும் போது எனக்கு மிகவும் அழுகை வந்தது. இந்த திருமணம் எந்த சூழ்நிலையில் நடந்திருந்தாலும் இது எனக்கு ஒரு புதிய உணர்வு. நான் ஆகாஷை மனதார ஏற்றுக்கொண்டிருந்தேன். மேலும் அவருடன் கணவன் மனைவி உறவை வைத்துக் கொள்ள விரும்பினேன். ஆனால் அவர் என் முகத்திலேயே என்னை அவமானப்படுத்தி எனக்கு மிகவும் அநீதி இழைத்து விட்டார். என் மனதை நோகடித்தார். இதைவிட என் அம்மா எனக்கு வேறு ஒருவருடன் திருமணம் செய்து வைத்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். குறைந்தபட்சம் அவர் என்னிடம் இப்படி நடந்திருக்க மாட்டார். இந்த மனிதன் கல் நெஞ்சக்காரன். எவ்வளவு நிம்மதியாக என்னிடம் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு சென்று விட்டான். என் மனம் என்ன பாடுபடும் என்று ஒரு முறை கூட நினைக்கவில்லை என்று நான் நினைத்தேன். என் அக்கா மீது எனக்கு வெறுப்பு இல்லை. ஆனால் நான் என் வாழ்க்கையை சிறப்பாக வாழ விரும்பினேன். ஒவ்வொரு பெண்ணும் தன் வாழ்க்கை துணைவர் தன்னை மட்டுமே நேசிக்க வேண்டும் என்று விரும்புவாள். முன்பு அவர் சுகந்தாவை நேசித்த போது என் அக்கா எவ்வளவு அதிர்ஷ்டசாலி, இவ்வளவு நேசிக்கும் கணவர் அவருக்கு கிடைத்திருக்கிறார் என்று நான் மகிழ்ச்சி அடைந்தேன். ஆனால் இப்போது இதே விஷயம் என்னை உறுத்தியது. அவர் என் முன்னால்
அக்காவின் காதலுக்காக பெருமூச்சு விட்டார். அக்கா போய்விட்டாள். ஆனால் இப்போது நான் அவருடைய வாழ்க்கையில் வந்திருக்கிறேன். அவர் எனக்கு என் பங்கு மகிழ்ச்சியை கொடுத்திருக்க வேண்டும், என் பங்கு அன்பை கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை. காலையில் நான் எழுந்தபோது மிகவும் அமைதியாக இருந்தேன். காலை உணவை மேஜையில் வைத்தேன். ஆகாஷ் அமைதியாக காலை உணவை சாப்பிட்டார். அவர் ஒருமுறை கூட என் பக்கம் பார்க்கவில்லை. அந்த கல் நெஞ்சக்காரனை பார்த்து என் மனதுக்குள்ளேயே அழுது கொண்டிருந்தேன். அழகில் நான் அக்காவை விட மிகவும் அதிகமாக இருந்தேன். அக்கா அழகுதான், ஆனால் நான் அவளை விட மிகவும் அழகாக இருந்தேன். ஆனால் ஆகாஷ் என் பக்கம் திரும்பியும் பார்க்கவில்லை. அவர் மனதில் அக்கா மட்டுமே நிறைந்திருந்தாள். அவர் சென்று விட்டார். ஒவ்வொரு நாளும் இப்படியே கடந்து சென்றது. நாள் முழுவதும் நான் வேலை செய்து கொண்டிருப்பேன் அல்லது பட்டுவுடன் இருந்திருப்பேன். ஆனால் இரவு வந்தவுடன் விரும்பாமலேயே என் கண்களில் கண்ணீர் வழியும். அவர் என்னை பார்ப்பதை கூட விரும்பவில்லை. என் அருகில் வருவது ரொம்ப தூரம். ஆம், எனக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் அவர் கொண்டு வந்து வைத்து விடுவார். எனக்கு சாப்பிட, குடிக்க, உடுத்த எந்த குறைவும் இல்லை. ஆனால் ஒரு பெண்ணுக்கு இவை அனைத்தும் போதுமானதல்ல. அவளுக்கு கணவரின் அன்பும் தேவைப்படும். அது எனக்கு கிடைக்கவில்லை. ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளும் இந்த ஆசை இருக்கும். அவர் என்னை கொஞ்ச வேண்டும், என் அழகை பாராட்ட வேண்டும் என்று என் மனம் விரும்பியது. ஒருமுறை நான் சும்மா அலங்காரம் செய்ய விரும்பினேன். ஒரு அழகான புடவை அணிந்தேன், மேக்கப் செய்தேன், என் தலைமுடியை அவிழ்த்து விட்டேன். தற்செயலாக அதே நேரத்தில் ஆகாஷ் வீட்டிற்கு வந்து விட்டார். என்னை பார்த்து அவருடைய நெற்றியில் சுருக்கம் விழுந்தது. கோபத்துடன் என்னை பார்த்து, இது என்ன அணிந்திருக்கிறாய்? இப்படி அலங்காரம் செய்து என் மனதை மயக்க விரும்புகிறாயா? நான் என்ன பலவீனமான குணாதிசயம் கொண்டவன் என்று நினைக்கிறாயா? நீ என் முன் அலங்காரம் செய்து வந்தால் நான் என் சுய நினைவை இழந்து உன் அருகில் வந்து விடுவேன் என்று நினைக்கிறாயா? இப்படிப்பட்ட தந்திரங்களை கையாள வெட்கமாக இல்லையா என்றார். அவருடைய வார்த்தைகளை கேட்டு எனக்கு அவமானமாக தெரிந்தது. என் மானம் பறிபோனது போல் உணர்ந்தேன். என் கண்களில் கண்ணீர் வந்து விட்டது. நான் சும்மாதான் அலங்காரம் செய்தேன். அவர் அலுவலகத்திலிருந்து சீக்கிரம் வீட்டிற்கு வந்து என்னை இப்படி அவமானப்படுத்துவார் என்று எனக்கு தெரியாது. நான் அறைக்கு சென்று உடைகளை மாற்றிவிட்டு விம்மி விம்மி அழுதேன். பட்டு என் அருகில் இருந்தான். நான் அழுவதை பார்த்து என் அருகில் வந்து என் கண்ணீரை துடைத்தான். மம்மி, உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் அழுகிறீர்கள்? அப்பா உங்களை திட்டினாரா? நான் உங்கள் செல்ல மகன் இல்லையா? அப்பாவை விடுங்கள். நான் இப்போதே உங்களுக்கு நெற்றியில் முத்தம் கொடுக்கிறேன். நீங்கள் சரியாகி விடுவீர்கள் என்றான். நான் அவனை எப்படி தேற்றுவேனோ அதே போல் அவனும் என்னை தேற்றினான். அவன் என் நெற்றியில் முத்தமிட்டான். நான் என் கண்ணீரை துடைத்தேன். அழுததால் என் மேக்கப் எல்லாம் கலைந்து போனது. என் லிப்ஸ்டிக் முகம் முழுவதும் பரவி இருந்தது. கண்மை கன்னங்கள் வரை வந்திருந்தது. அந்த நேரத்தில் என் மனதில் பட்டு மீது கொஞ்சம் கூட பாசமில்லை. மாறாக அவன் மீது எனக்கு கோபம் வந்தது. ஏன் என்று தெரியவில்லை. திடீரென்று என் மனதில் என் வாழ்க்கையில் பட்டு மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் இன்று எனக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது என்று தோன்றியது. பட்டுவின் காரணமாகத்தான் என் திருமணம் ஆகாஷுடன் நடந்தது. அதை நான் முற்றிலும் விரும்பவில்லை. பட்டு என் இப்படிப்பட்ட கோலத்தை பார்த்து தன் சிறிய கைகளால் என் முகத்தை துடைக்க ஆரம்பித்தான். மம்மி, நீங்கள் அழகான பூதமாகி விட்டீர்கள். நான் இப்போதே உங்கள் முகத்தை சுத்தம் செய்கிறேன். இல்லை என்றால் அப்பா பயந்து உங்களுடன் மீண்டும் சண்டை போடுவார் என்றான். அவன் பேச்சை கேட்டு என் முகத்தில் புன்னகை பரவியது. அவன் ஒரு அப்பாவி குழந்தை. ஆனால் அந்த நாளுக்கு பிறகு நான் மீண்டும் ஒருபோதும் மேக்கப் செய்யவில்லை. நான் மிகவும் குறும்புகார பெண்ணாக இருந்தேன். பேச, சிரிக்க, விளையாட, அலங்காரம் செய்ய, பல வண்ண உடைகளை அணிய எனக்கு மிகவும் விருப்பம் இருந்தது. ஆனால் அந்த நாளுக்கு பிறகு ஒரு முறை கூட இவை அனைத்தையும் செய்ய என் மனம் விரும்பவில்லை. இப்போது எனக்கு 20 வயதாகிவிட்டது. அன்று என் பிறந்த நாள். என் மனதில் என்ன தோன்றியது என்று தெரியவில்லை. நான் எனக்கு பிடித்த சிவப்பு நிற கவுனை அணிந்தேன். தலைமுடியையும் அவிழ்த்து விட்டேன். இது பகல் நேரம். ஆகாஷ் வீட்டிற்கு வரும் நேரம் இல்லை. என் முகத்தில் லேசான மேக்கப் செய்திருந்தேன். பட்டு என் அருகிலேயே இருந்தான். இப்போது அவனுக்கும் பள்ளிக்கு செல்லும் வயதாகிவிட்டது. சில நேரங்களில்
நான் மிகவும் குழப்பமடையும் போது என் மனதில் பட்டு மீது கோபம் வரத் தொடங்கும். ஆனால் அடுத்த நொடியே நான் அந்த உணர்வை உதறிவிடுவேன். இவன் என் அக்கா மகன். என்னை மம்மி மம்மி என்று அழைக்கிறான். என் சொந்த குழந்தையைப் போலவே நான் அவனை நேசித்தேன். அவனுடைய அப்பாவின் தண்டனையை நான் பட்டுவுக்கு ஏன் கொடுக்க வேண்டும்? அன்று நான் மேக்கப் செய்து உட்கார்ந்திருந்தேன். பட்டு மொபைலில் என் படத்தை பிடித்து ஆகாஷ் நம்பருக்கு அனுப்பிவிட்டான். இதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. நீண்ட நாட்களுக்கு பிறகு எனக்கு பன்னீர் பிரியாணி சாப்பிட வேண்டும் என்று தோன்றியது. நான் எழுந்து சமையலறைக்கு சென்று பன்னீர் பிரியாணி செய்ய ஆரம்பித்தேன். நாங்கள் இருவரும் தாயும் மகனும் உட்கார்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது கோபத்துடன் ஆகாஷ் வீட்டிற்குள் வந்தார். நான் இவ்வளவு அலங்காரமாக இருப்பதை பார்த்து அடுத்த நொடியே தன் மொபைலை என் முன்னால் வீசினார். ஏன் இதையெல்லாம் செய்தாய்? உனக்கு வெட்கமாக இல்லையா? நான் அங்கே கூட்டத்தில் பிஸியாக இருக்கிறேன். நீ எனக்கு மீண்டும் மீண்டும் உன் படத்தை அனுப்புகிறாய். உன்னிடம் எத்தனை முறை சொல்லியிருக்கிறேன் என் முன்னால் இது போன்ற செயல்களை செய்யாதே என்று. என் பார்வையில் உனக்கு எந்த முக்கியத்துவமும் இல்லை. நீ என் குழந்தைக்கு தாய் மட்டும்தான் என்றார். எனக்கு ஒன்றும் புரியாமல் திகைப்புடன் அவர் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தேன். எனக்கு எதுவும் தெரியாது. அடுத்த நொடியே அவர் என் வாயை மூடி பலமாக என்னை உலுக்கினார். என் கைகளில் சிவப்பு நிற கண்ணாடி வளையல்கள் இருந்தன. அதை நான் என் உடைக்கு மேட்சாக மிகவும் ஆசையுடன் அணிந்திருந்தேன். அடுத்த நொடியே என் கையை மேஜை மீது அடித்தார். மேஜை மீது கை பலமாக பட்டதால் வளையல்கள் உடைந்து சிதறின. பட்டு பயந்து பின்னால் மறைந்து கொண்டான். கண்ணாடி என் மணிக்கட்டில் குத்தியது. நான் விம்மிக் கொண்டே இருந்தேன். எந்த படம் ஆகாஷ் நம்பருக்கு அனுப்பப்பட்டது என்று எனக்கு தெரியவில்லை. அது பட்டுதான். தன் அறியாமையில் என் படத்தை தன் அப்பா நம்பருக்கு அனுப்பிவிட்டான். ஆகாஷின் கோபத்திற்கு நான் இலக்கானேன். ஒருவேளை மேக்கப் செய்வது, எனக்கு பிடித்த ஆடைகளை அணிவது, எனக்கு பிடித்த உணவை சாப்பிடுவது அனைத்தும் எனக்கு தடை செய்யப்பட்டிருந்தது. நான் என் அறையில் அடைந்து கொண்டு என் உணர்ச்சிகளையும் என் ஆசைகளையும் அடக்கிக் கொண்டு நீண்ட நேரம் அழுது கொண்டிருந்தேன். என் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. அன்று இரவு ஒரு நொடி கூட என் கண்கள் மூடவில்லை. பட்டு கதவை தட்டிக்கொண்டே இருந்தான். ஆனால் நான் கதவை திறக்கவில்லை. அவன் தன் அப்பாவுடனேயே தூங்கிவிட்டான். அடுத்த நாள் காலை நான் அறையை விட்டு வெளியே வந்தபோது என் நடத்தை முற்றிலும் மாறியிருந்தது. ஆகாஷ் என்னை திரும்பி பார்த்து கொண்டிருந்தார். ஒருவேளை நான் ஏதாவது பேசுவேன், ஏதாவது சண்டையிடுவேன் அல்லது பட்டுவிடம் மோசமாக நடந்து கொள்வேன் என்று அவர் நினைத்திருக்கலாம். அதனால் அவர் என்னை திட்டுவதற்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் நான் முற்றிலும் அமைதியாக இருந்தேன். என் மனதில் இருந்த ஒரே விஷயம், நான் பட்டுவின் தாய் மட்டுமே. இங்கு எனக்கு வேறு எந்த வேலையும் இல்லை. என் வேலை இங்கே பட்டுவை கவனித்துக் கொள்வது, என் கணவரின் தேவைகளை பூர்த்தி செய்வது மட்டுமே. நான் என் மனதை எப்போதோ கொன்றுவிட்டேன். என் வயது பெண்கள் காணும் அனைத்து அன்பையும் உணர்ச்சிகளையும் கனவுகளையும் நான் பார்ப்பதை நிறுத்திவிட்டேன். நான் பட்டுவுக்கு அன்புடன் காலை உணவு ஊட்டினேன். அதன் பிறகு அவனை பள்ளியில் விட்டேன். வீட்டு வேலைகள் அனைத்தையும் முடித்தேன். என் அம்மா எனக்கு வாங்கி தந்திருந்த என் அனைத்து புதிய உயர்ந்த உடைகளையும் நான் தீ வைத்து கொளுத்தி விட்டேன். நான் என் மீது கவனம் செலுத்துவதையே நிறுத்திவிட்டேன். பல நாட்கள் நான் தலை சீவக்கூட மாட்டேன். சரி, நான் பட்டுவுடன் சேர்த்து ஆகாஷின் ஒவ்வொரு பொறுப்பையும் நிறைவேற்றினேன். நான் ஆகாஷிடம் பேசுவதையே நிறுத்திவிட்டேன். எப்போதாவது தேவைப்பட்டால் பேசுவேன், இல்லை என்றால் என் வேலைகளிலேயே இருந்தேன். நான் இப்படி அமைதியாக வேலை செய்வதை பார்த்து இப்போது ஆகாஷும் உணரத் தொடங்கியிருக்க வேண்டும். சில சமயங்களில் அவர் என்னிடம் பேச முயற்சி செய்வார். ஆனால் நான் வெறும் ஆம் என்று பதிலளிப்பேன். பிறகு அவருக்கும் என்னிடம் பேச தைரியம் வராது. ஆனால் இப்போது இந்த விஷயங்களை பற்றி நான் கவலைப்படுவதில்லை. என் உணர்ச்சிகள் எப்போதோ செத்துவிட்டன. பட்டு பள்ளிக்கு செல்ல ஆரம்பித்தான். படிப்பிலும் மிகவும் நன்றாக இருந்தான். இப்போது எனக்கு கிடைக்கும் நேரத்தை நான் அவனுடைய படிப்பில் செலவிடுவேன். என் அழகை பராமரிப்பதிலோ மேக்கப் செய்வதிலோ எனக்கு விருப்பமில்லை. வளையல்கள் என்றால் என்னவென்று நான் மறந்துவிட்டேன். எந்த ஒரு விழாவாக இருந்தாலும் பண்டிகையாக இருந்தாலும் நான் ஒருபோதும் மேக்கப் செய்து சென்றதில்லை. இந்த முறை பண்டிகை வந்தபோது ஆகாஷ் அதை கவனித்திருக்க வேண்டும். அவர் பட்டுவை மாலுக்கு அழைத்து சென்றபோது என்னையும் உடன் வரச் சொன்னார். ஆனால் நான் வேலையை காரணம் காட்டி மறுத்துவிட்டேன்.
ஆகாஷ் பட்டுவுடன் திரும்ப வந்தபோது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார். என் அருகில் வந்து ஒரு காக்கி நிற காகிதத்தை நீட்டினார். இதை நான் உனக்காக வாங்கி வந்தேன் என்று சொல்லும் போதே அவர் ஏதோ தயங்கினார். முகத்தில் வெட்கமும் இருந்தது. இத்தனை வருடங்களில் அவர் எனக்காக என்ன கொண்டு வந்திருக்கிறார் என்று நான் ஆச்சரியப்பட்டேன். நான் நம்ப முடியாமல் அவரை பார்த்தேன். பிறகு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அதை பிரித்து பார்த்தபோது அதில் கண்ணாடி சிவப்பு வளையல்கள் இருந்தன. அது ஒரு காலத்தில் எனக்கு பிடித்திருந்தது. நான் அந்த வளையல்களை ஒரு மேலோட்டமான பார்வையில் பார்த்து, இதை ஏன் வாங்கி வந்தீர்கள் என்று கேட்டேன். ஆகாஷ் ஆச்சரியத்துடன் என்னை பார்த்தார். அதாவது, என் மகனின் தாய்க்காக வாங்கி வந்தேன், உனக்காக வாங்கி வந்தேன். உனக்கு சிவப்பு வளையல்கள் பிடிக்கும் இல்லையா? அதனால் அணிந்து கொள் என்றார். நான் எவ்வளவு ஆச்சரியப்பட்டாலும் அது குறைவுதான். நான் அவரை நிமிர்ந்து பார்த்தபோது ஒரு நொடிக்கு அவர் கண்களில் ஏதோ ஒரு விசித்திரமான ஈர்ப்பு எனக்கு தெரிந்தது. ஏதோ ஒன்று இருந்தது. அது என் பார்வையை திருப்பும்படி என்னை கட்டாயப்படுத்தியது. ஒருவேளை இத்தனை வருடங்களில் அவருக்கு நான் அவருடைய மனைவி என்ற உணர்வு வந்திருக்க வேண்டும். அவருடைய முதல் மனைவி இறந்து விட்டார். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் இன்னொரு பெண்ணும் இருந்தாள். இதனால் தான் அவர் இன்னும் அக்காவை மறக்காததால் நாங்கள் சட்டபூர்வமான உறவில் இருந்த போதிலும் ஒருவருக்கொருவர் விலகி இருந்தோம். ஆனால் இப்போது ஒருவேளை அவர் மனதில் எனக்காக அன்பு தோன்ற ஆரம்பித்திருக்கலாம். நான் வளையல்களை எடுத்து அங்கிருந்த செல்ஃபில் வைத்துவிட்டு, நான் இப்போது வேலை செய்கிறேன், உங்கள் உதவிக்கு மிகவும் நன்றி என்று சொன்னேன். இவ்வளவு சொன்ன பிறகு நான் அங்கிருந்து சென்று விட்டேன். ஆனால் இப்போது இந்த விஷயங்கள் எதுவும் என்னை பாதிக்கவில்லை. பண்டிகையாக இருந்ததால் அனைவரும் அலங்காரமாக இருந்தனர். நான் வீட்டு வேலைகளிலேயே இருந்தேன். என் பெற்றோர்களும் வந்திருந்தார்கள். மற்ற உறவினர்களும் எங்களுக்கு இனிப்புகள் கொடுக்க வந்திருந்தனர். அனைவரும் என்னிடம், உன் வயது பெண்கள் 2 குழந்தைகளுக்கு தாயாகிவிட்டனர். இன்றும் முழுமையாக தயாராக இருக்கிறார்கள். கைகளில் வளையல் அணிகிறார்கள். நிறைய மேக்கப் செய்து தங்களை அழகாக வைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் நீயோ ஒரு பாழடைந்த நிலையில் இருக்கிறார் என்று சொன்னார்கள். ஆகாஷ் என்னை கவனித்தார். என் அருகில் வந்தார். நீ ஏன் இதையெல்லாம் தனியாக செய்கிறாய்? பார், அனைவரும் தயாராக இருக்கிறார்கள். நீ ஒருத்திதான் வீட்டு வேலைகளில் சிக்கி இருக்கிறாய். சரி, இந்த வேலையை விட்டுவிட்டு போய் தயாராகு என்றார். இன்று ஆகாஷ் என்னை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தார். தயாராகு என்று அவர் சொன்னபோது நான் ஆச்சரியப்படுவது குறைவுதான். அவர் என் அருகில் வர முயற்சி செய்ய ஆரம்பித்து விட்டார். உங்களுக்கு இத்தனை வருடங்கள் கழித்து இப்போதுதான் ஞாபகம் வந்ததா? இத்தனை வருடங்களாக நான் இதே நிலையில்தான் இருக்கிறேன். வருடத்தில் எத்தனை பண்டிகைகள் வருகின்றன. ஆனால் நான் ஒருபோதும் புதிய ஆடைகளை அணிந்ததில்லை. இதற்கு முன்பு நீங்கள் ஒருபோதும் கவனித்தது இல்லையா? இன்று உங்களுக்கு ஏன் இந்த உணர்வு என்று நான் கேட்டேன். என் கேள்விக்கு அவர் பதிலளிக்க முடியாமல் போனார். என் அம்மாவும் என் கையை பிடித்து, நீ ஏன் மருதாணி போடவில்லை, புதிய ஆடைகள் அணியவில்லை, நகைகள் அணியவில்லை? உன்னிடம் தங்க நகைகளும் இருக்கின்றன. சுகந்தாவின் நகைகளும் உன்னிடம் உள்ளன. உன்னிடம் எந்த குறைவும் இல்லை என்றார். நான் என் முகத்தில் ஒரு கசப்பான புன்னகையை தவிர வேறு எதையும் காட்டவில்லை. எப்படியாவது அவருக்கு தன் தவறு புரிந்திருந்தது. பட்டு தூங்கிவிட்டான். அன்று இரவு பட்டு தூங்கிய பிறகு நான் சும்மா என் அறையில் உட்கார்ந்திருந்தேன். ஆகாஷ் அறைக்குள் வந்தார். அதை பார்த்து நான் கொஞ்சம் ஆச்சரியப்பட்டேன். ஏனென்றால் இரவு நேரத்தில் ஆகாஷ் என் அறைக்கு வந்தது அதுவே முதல் முறை. அவர் என் முன் அமர்ந்தார். என் கைகளை பிடித்து என்னுடன் பேச ஆரம்பித்தார். ஆனால் நான் என் கைகளை விடுவித்துக் கொண்டேன். அவர், பார் கௌரி, நான் உன்னிடம் மிகவும் மோசமாக நடந்து கொண்டேன். எனக்கு தெரியும். சுகந்தாவின் காதலில் நான் குருடாகி போயிருந்தேன். ஆனால் சுகந்தா என் வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவள் என்பதை நீயும் அறிவாய். நாங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் உயிரை கொடுத்தோம். அவள் இப்படி சென்றது என் மனதிலும் மூளையிலும் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது. நான் அவளுக்காக பைத்தியமாகி போயிருந்தேன். அதனால்தான் நான் உன் உரிமையை மறந்தேன். ஆனால் காலம் செல்ல செல்ல நான் உன்னிடம் மிகவும் தவறாக நடந்து கொண்டேன் என்பதை உணர்ந்தேன். நீ என் மகனை உன் சொந்த குழந்தையை போல் வளர்த்தாய். என் மகனுக்காக உன் எல்லா மகிழ்ச்சியையும் தியாகம் செய்தாய். சின்ன வயதிலேயே நீ அவனுக்கு தாயின் அன்பை கொடுத்தாய். நீ இங்கே வந்தபோது உன் கணவன்,
நீ என்னிடம் கணவனை போல இல்லாவிட்டாலும் ஒரு நண்பனை போலவாவது எதிர்பார்ப்பாய். ஆனால் இருந்தும் நான் உன்னிடம் மிகவும் கடுமையாக நடந்து கொண்டேன் என்றார். என் மணிக்கட்டில் இன்னும் அந்த உடைந்த வளையல்களின் தழும்புகள் இருந்தன. அவர் அந்த தழும்புகளை தொட்டு, கௌரி, நான் உன்னுடனான உறவை முன்னோக்கி கொண்டு செல்ல விரும்புகிறேன். என் மனதில் உனக்காக நிறைய அன்பு இருக்கிறது. எப்படியோ நான் உன் மீது மிகவும் காதல் கொள்ள ஆரம்பித்து விட்டேன். நான் உன்னுடன் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்க விரும்புகிறேன் என்றார். ஆகாஷின் கண்களில் ஏதோ ஒரு போதை ஏறியது. அவர் தன்னுடன் கொண்டு வந்த சிவப்பு நிற வளையல்களை என் கையில் மெதுவாக அணிவித்தார். மெதுவாக அவர் என் அருகில் வர ஆரம்பித்தார். அவர் பேச்சின் அர்த்தம் எனக்கு புரிந்தது. ஆனால் இப்போது என் உணர்ச்சிகள் முற்றிலும் செத்துவிட்டன. நான் அங்கிருந்து எழுந்து நின்றேன். இந்த ஆசைகள் எல்லாம் என் மனதில் எப்போதோ அழிந்து விட்டன. நான் அவரை திரும்பி பார்த்து, நான் பட்டுவின் தாய் மட்டுமே. இதை தாண்டி எனக்கும் உங்களுக்கும் வேறு எந்த உறவும் இல்லை. எனக்குள்ளும் உணர்ச்சிகள் இருந்தன. ஒரு காலத்தில் நீங்கள் என் கணவராக, நல்ல கணவராக இருக்க வேண்டும். எனக்கு என் பங்கு உரிமையை கொடுக்க வேண்டும். என் பங்கு அன்பை கொடுக்க வேண்டும் என்று நான் பிரார்த்தித்தேன். நான் உங்கள் கைகளில் விழுந்துவிட துடித்தேன். ஆனால் இப்போது என் அந்த உணர்வுகள் அனைத்தும் செத்துவிட்டன. என் அனைத்து உணர்ச்சிகளும் இறந்துவிட்டன. என்னிடம் அன்புடன் பேசுவது இருக்கட்டும். நீங்கள் என்னை நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை. நீங்கள் என்னை பாராட்ட வேண்டும். எனக்காக பரிசுகள் கொண்டு வர வேண்டும். நான் தயாராக இருக்கும்போது நீங்கள் என்னை பாராட்ட வேண்டும். என்னை வெளியே அழைத்துச் செல்ல வேண்டும். என்னை கவனித்துக் கொள்ள வேண்டும். என் ஒவ்வொரு கஷ்டமான நேரத்திலும் நீங்கள் என் அருகில் இருக்க வேண்டும் என்று என் மனதில் எவ்வளவு வலி இருந்தது. ஆனால் நீங்கள் அப்படி செய்யவே இல்லை. ஒவ்வொரு முறையும் நீங்கள் என்னை அவமானப்படுத்தினீர்கள். நான் இன்னொருத்திதான், பட்டுவின் தாய் மட்டும்தான் என்று ஒவ்வொரு முறையும் எனக்கு நினைவுபடுத்தினீர்கள். இப்போது அனைத்து உணர்ச்சிகளும் சாம்பலாகிவிட்டன. நீங்கள் எனக்கு அழகான கனவுகளை காட்டுகிறீர்கள். நான் உங்களோடு ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்க வேண்டும் என்று நீங்கள் எனக்கு புரிய வைக்க விரும்புகிறீர்கள். அதனால் பாருங்கள், உங்கள் உணர்ச்சிகள் இப்போதுதான் விழித்துக் கொண்டிருக்கின்றன என்றால், உங்கள் உணர்ச்சிகளை தணிக்க விரும்பினால் நீங்கள் சென்று வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்வது நல்லது. அவள் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும். நான் பட்டுவின் தாய் மட்டுமே. இதை தவிர வேறு எதுவும் இல்லை. என் தரப்பிலிருந்து உங்களுக்கு முழு சுதந்திரம் இருக்கிறது. நீங்கள் மூன்றாவது திருமணம் செய்து கொள்ளலாம் என்றாள். இவ்வளவு சொன்ன பிறகு நான் அறையை விட்டு பால்கனிக்கு சென்று விட்டேன். சிறிது நேரம் கழித்து ஆகாஷும் என் அறையை விட்டு சென்று விட்டார். நான் அங்கேயே பால்கனியில் நின்று என் கண்ணீரை எவ்வளவு நேரம் உள்ளே அடக்கிக் கொண்டிருந்தேன். என்னால் முடிந்தும் கூட அவருக்காக என் மனதில் எந்த உணர்வையும் உருவாக்க முடியவில்லை. ஒரு பெண் ஒரு முறை ஒரு ஆணுக்கு தன் இதயத்தின் கதவுகளை மூடிவிட்டால் அவன் என்ன வேண்டுமானாலும் செய்தாலும் அதை திறக்க முடியாது. ஒரு பெண் கருவிகள் அல்ல. மீண்டும் மீண்டும் அவமானப்படுத்திய பிறகு யாராவது அந்த பெண்ணை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வர முடியும் என்று நினைத்தால் அது அவருடைய மிகப்பெரிய தவறான புரிதல். நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது என்று கருத்து தெரிவிக்கவும். கதை பிடித்திருந்தால் அதை விரும்பி உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான கதைகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.